சங்கரபதி கோட்டைக்கு 90 குதிரைகளை கொடுத்த தொண்டி ராவத்தரை போல் இங்கு ஆண்டுதோறும் மருதுவருக்கு உட்கார்ந்து பேசுவதற்கு அனுமதி அளிக்க கூட்டத்தாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே மகத்தான மக்கள் போராளிகள் மருது பாண்டியர்களுக்கு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை 6 ஆண்டுகளாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுத்து வருகிறது. அந்த மகத்தான மக்கள் போராளிகளின் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிற மாவட்ட செயலாளர், நீங்கள் கொடை வள்ளல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சித்திக் குடை வள்ளலாக மாறி இருக்கிறார். வந்திருக்கிற தோழர்களுக்கு சாப்பாடு போடுகிறாரோ இல்லையோ, குடையை பரிசீலித்திருக்கிறார். வானம் ஒரு புறத்திலே பயமுறுத்துகிறது, இன்னொரு புறத்திலே இந்த பரிசு நம்மை மகிழ்ச்சியிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜா முகமது அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி சென்றிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட அன்பு சகோதரர் அக்கினி சௌபர்சாதிக் அவர்களே, கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் டி கே பிரபு அவர்களே, மக்கள் மன்ற தலைவர் என் அன்பு சகோதரர் ராசகுமார் அவர்களே, முத்தரையர் சிங்கப்படையினுடைய நிறுவனர் என் அன்பு மிகுந்த பாலகிருஷ்ணன் அவர்களே, அன்பு சகோதரர் விஸ்வகர்மா அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் ஆறுமுகராஜ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவர்களே, அரசு சோமன் அவர்களே, எங்கள் அன்பு தோழர் PLR அவர்களே, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகள் சண்முகராஜா அவர்களே, பாப்ஜான் அவர்களே, இக்பால் அவர்களே, வழக்கறிஞர் அப்துல் ஜப்பார் அவர்களே, அவினாசி சையத் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கிற ஷரீப் ராசிக் அவர்களே, இளைஞரணி செயலாளர் ஷேக் பரீத் அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் ராஜசேகரன், செய்தி தொடர்பாளர் ஜமால், நிகழ்விலே வருகை தந்திருக்கிற அரந்தை ஜாகிர், மதுரை இஸ்மாயில், தாலை உமர், அன்பு சகோதரர் இர்ஃபான், ஈரோடு இஸ்மாயில், அதேபோல் மாவட்ட செயலாளர்கள் யூசுப் ராஜா, ராயல் சித்தி, பஹருதீன், ஜாகிர் ஹுசேன், யூசுப் சையத், அன்பு சகோதரர் முத்துவீரன், ஜாஃபர் கான், மஸ்தான், ஷேக் நூர்தீன், சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் படிக்கணுமா இல்லை கோச்சுக்குவீங்களா? போதுமா? இல்லை இருந்தாலும் சொல்லிடுறேன். இமான் கண்ணன் ராவுத்தர், அவர் ஏற்கனவே ராவுத்தர்னு போடலன்னு வேற கோச்சுக்கிட்டாரு. இமான் கண்ணன், கார்த்திகேயன், மகளிரணி பொறுப்பாளர் கவிதா, என் அன்பு தம்பி இர்ஃபான், ஆனந்தி, காரை காதர், ஜமால் முகமது, லக்கி, அஜ்மல் கான், அல் ஷேக், மீசை குமார், பாலாஜி, காளீஸ்வரன், அப்துல் ரஹ்மான், அப்பாஸ், அப்துல்லா,
குமார், ஜாகிர், மகாராஜா, முஸ்தபா, பப்பி, ராஜீவ், சீனிவாசன், சாகுல், சுப்பிரமணி, சுரேஷ், உமர், விக்னேஷ், ஆழ்வார், அசார், காஜா, தேனியை போல் சுறுசுறுப்பாக கொட்டும் மழையிலேயும் இந்த நிகழ்விலே பணியாற்றிய மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார், இந்த நிகழ்விலே மகளிர் அணியை அழைத்து வந்திருக்கிற எங்கள் தொழிற்சங்கத்தை சார்ந்த அம்புஜம்மாள், மீனா, கல்யாணி, கோமதி, விமலா, மேரி, கவிதா, தமிழரசி, தீபா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் மன்னித்தருள்க என்கிற கோரிக்கையோடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஏன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி காவல்துறை தொடங்கி தமிழ்நாட்டிலே இருக்கிற பல்வேறு தோழர்களுக்கு, தலைவர்களுக்கு கேள்வியாக தொக்கி நிற்கிறது. ஏன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மருது பாண்டியர்களை முன்னெடுக்கிறது? எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலில் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கியதிலே முதன்மையானவர்கள் மருது பாண்டியர்கள். சாதி, மத, இன, மொழி கடந்து திப்பு சுல்தான் ஹைதர் அலி துணையோடு, வேலு நாச்சியார் துணையோடு, குயிலி துணையோடு, கோபால் நாயக்கர் துணையோடு, வீரபாண்டிய கட்டபொம்மன் துணையோடு, வாளுக்கு வேலி துணையோடு தமிழ்நாட்டிலே முதலிலே ஒரு மகத்தான சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கிய மன்னர்கள், போராளிகள் மருது பாண்டியர்கள். இங்கே தென்னகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதலிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை தீரன் சின்னமலை உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்கியவர்கள் மருது பாண்டியர்கள். அந்த மத நல்லிணக்கம் இந்தியாவிலே தொடர வேண்டும். மருது பாண்டியர்களுக்கு ஆபத்தென்றால், வேலு நாச்சியாருக்கு ஆபத்தென்றால் திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கும் துடித்தது. திப்பு சுல்தானுக்கு ஆபத்தென்றால் தீரன் சின்னமலைக்கு துடித்தது. தீரன் சின்னமலைக்கு ஆபத்தென்றால் கோபால் நாயக்கருக்கு துடித்தது. இப்படி ஒரு மகத்தான கூட்டணியை தென்னிந்தியாவிலே உருவாக்கியவர்கள் மருது பாண்டியர்கள். எனவே மீண்டும் அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க விரும்புகிற என்னை போன்றவர்களுக்கு மருது பாண்டியர்கள் ஒரு மகத்தான தலைவர்களாக தெரிகிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆள்கிறது. எப்படியாவது கிறிஸ்தவர்களை, முஸ்லிம்களை எதிரிகளாக காண்பித்து இங்கே ஒரு வன்முறையை உருவாக்கிவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அந்த வன்முறை தேவையில்லை. எல்லா மக்களும் ஒருங்கிணைந்திருக்கிற ஒரு மகத்தான மக்கள் அரசை, பேரரசை உருவாக்கிட வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விரும்புகிறது. எனவேதான் மருது பாண்டியர்களுக்கான விழாவை அரசாங்கத்தின் தொல்லைகளையும் தாண்டி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் இஸ்லாமியர். எனவே அவருடைய கட்சியிலே இணையலாமா
அவர் மருதுபாண்டியருக்கு விழா எடுக்கலாமா என்கிற கேள்வி இயல்பாகவே சிலருக்கு வருகிறது. தமிழ்நாட்டிலே 2 சமூகங்கள் முன்னாலே தான் அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் திருமா மீது அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த திருமாவளவன் எல்லாருக்குமான தலைவராக வர முடியுமா? அவரை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதேபோல் எங்களை போன்றவர்கள் மீதும் அப்படி ஒரு கேள்வி முன்னெடுக்கப்படுகிறது. இவர் வேறு மதத்தை சார்ந்தவராயிற்ற எல்லா மக்களுக்கும் இவர் எப்படி தலைவராக முடியும் என்கிற கேள்வி இன்றைக்கு அரசியல் களத்திலே வைக்கப்படுகிறது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு எம்ஜிஆர் எல்லாருக்கும் தலைவராக முடியும் என்றால், ஒரு ஜெயலலிதா எல்லாருக்கும் தலைவராக இயன்றதென்றால், ஒரு கலைஞர் எல்லா மக்களுக்குமான தலைவராக வர முடிந்ததென்றால், ஏன் திருமாவளவன் எல்லோருக்குமான தலைவராக வர முடியாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியின் பதிலாகத்தான் எங்களை போன்றவர்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவையை இந்தியாவிலே உணர்ந்து இன்றைக்கு மருதுபாண்டியர்களுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மருதுபாண்டியர்களுக்கு ஏன் விழா எடுக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி. எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்களே, ஏன் நீங்கள் மருதுபாண்டியர்களுக்கு விழா எடுக்க வேண்டும்? நாங்கள் மிக தெளிவாக ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறோம். ஏன் நாங்கள் திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்கிறோம்? திப்பு சுல்தான் பரம்பரையாக மன்னர் இல்லை. திப்பு சுல்தான் ஐதர் அலி என்கிற ஒரு தளபதியின் மகன். பின்னாலே ஐதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் மன்னராக மாறி அவர் இறந்ததற்கு பின்னாலே திப்பு சுல்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றிலேயே நக்கல் அரசர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் 3 பேர். ஒருவர் திப்பு சுல்தான் போராளியாக இருந்து மன்னராக மாறியவர். மீதம் 2 பேர் மாவீரர்கள், மருதுபாண்டியர்கள். அவர்கள் தங்களை மக்களின் அரசர்களாக அறிவித்தார்கள். உவனா சிறுவையல் பக்கத்திலே இருக்கிறது. ராஜகுமார் சித்திக்கு போன்றவர்களுக்கு தெரியும். அங்கேதான் மருது அரசர்களின் அரண்மனை இருந்தது. எத்தனையோ இடையூறுகள், சிரமங்கள் வந்த போதும் மருதுவரை மிக எளிதாக அந்த அரண்மனையிலே போய் மக்களாலே சந்திக்க முடிந்தது. எப்படி திப்பு சுல்தானை சாமானிய மக்கள் சந்தித்தார்களோ அதேபோல் மருதுபாண்டியர்களை சாமானிய மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்கிற நிலைமை இருந்தது. வில்ஸ் என்கிற ஆங்கிலேயர் அவர் எழுதுகிறார், எனக்கு தெரிந்து சாதாரண அதிகாரி கூட அவ்வளவு எளிமையாக மக்களை சந்திக்க மாட்டார்கள். வீரம் செறிந்த தளபதிகள் மருதுபாண்டியர்கள் அவர்களை 500க்கும் மேற்பட்டவர்கள் பக்கத்திலே உள்ள திருப்பத்தூர் கோட்டையிலே தூக்கிலே ஏற்றப்பட்டார்கள். மருதுபாண்டியர்களோடு சேர்த்து தூக்கிலே ஏற்றப்பட்டவர்கள் மருதுபாண்டியர் சமூகத்தை
சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகங்களையும் சார்ந்தவர்களும் மருது பாண்டியர்களோடு தூக்கிலே ஏற்றப்பட்டார்கள். அதேபோல் சிவகங்கை அரசராக இன்றைக்கு இருந்த முத்துவடுகநாதர் அவரும் அவரோடு 71 பேரும் பினாங்கிற்கு மலேசியாவிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த 71 பேரிலே நீங்கள் சொல்லுகிற கோனார் இருந்தார்கள், இஸ்லாமியர் இருந்தார்கள், ஏன் ஒரு பிராமணர் கூட இருந்தார் 71 பேரில். ஆக தென்னிந்தியாவிலே ஒரு சாதி மத பேதமற்ற ஒரு மகத்தான அரசை உருவாக்க விரும்பி ஆங்கிலேயருக்கு எதிரான போரை தொடுத்தவர்கள் மருது பாண்டியர்கள். அன்பு சகோதரர் கனியமுதன் சொன்னார், அது ஆதிக்கத்துக்கு எதிரான குரல், அது ஆதிக்கத்துக்கு எதிரான போர், அது ஆதிக்கத்துக்கு எதிரான வீரத்தின் வெளிப்பாடு என்று சொன்னார். எனவேதான் இன்றைக்கு வரை ஆதிக்கத்துக்கு எதிரான போரை நடத்துகிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி எந்த அரசியலை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் போல் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று அரசியல் தலைவரிடத்திலே போய் நிற்காமல், தேவைப்பட்டால் நாங்கள் தருகிறோம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. நான் பல இடங்களிலே சொல்வது வழக்கம், என்னோடு இருக்கிற ஒவ்வொருவரும் தியாகிகள் என்று சொல்வேன். சுதந்திர போராட்ட தியாகிகளைப் போல, ஈழப் போராட்ட தியாகிகளைப் போல, பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகளைப் போல என்னோடு இருக்கிற ஒவ்வொருவரும் தியாகிகள். ஏனென்றால் அரசியல் லாபத்தை கருதாமல் இத்தனை ஆண்டு காலம் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த போராளிகளை வைத்து ஒரு பெரிய மாறுதலை தமிழ்நாட்டிலே செய்ய இயலுமா என்கிற கேள்வி வரும். எனக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய அமேசான் காட்டை கொளுத்துவதற்கு ஒரு தீக்குச்சி போதும் என்று எனக்கு தெரியும். இங்கே என்னோடு இருப்பவர்கள் தீக்குச்சியை போன்றவர்கள் என்பதை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வேறு யாரையும் போல அரசியல் லாபம் வேண்டும் என்று நாங்கள் விட்டுவிட்டு போய்விட முடியாது. எங்களை நாங்களே அழித்துக் கொள்பவர்கள். என்னை பொறுத்தவரை சிறைச்சாலையே எனக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். எப்படி மருதுபாண்டியர்கள், புதுக்கோட்டை மன்னர்கள் மருதுபாண்டியரிடத்திலே பேசுகிறார்கள், நீங்கள் ஆங்கிலேயரோடு இணைந்து போய்விடுங்கள் என்று மருதுபாண்டியரிடத்திலே பேசுகிறார்கள். மருதுபாண்டியர்கள் நினைத்திருந்தால், கொஞ்சம் சபலப்பட்டிருந்தால், ஆங்கிலேயரோடு இணைந்து போயிருந்தால் இன்றைக்கு மருதுபாண்டியர்களுக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். புதுக்கோட்டை மன்னர்களுக்கு யாராவது விழா எடுக்கிறார்களா? தமிழ்நாட்டிலே இருந்த ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை. 1948 வரை 350 ஆண்டு காலம் புதுக்கோட்டை அரசு இருந்தது. ஆனால் 30 ஆண்டு காலம் கூட ஆளாத 2 மகத்தான வீரர்களை இன்றைக்கு வரை இந்த மண் நினைவு கூறுகிறது என்று சொன்னால் அது மருதுபாண்டியர்களுடைய தியாகம். எனவே அந்த தியாகத்தை தியாகிகளாக இருக்கிற என்னோடு இருப்பவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இல்லை என்றாலும் இந்த வேலையை என்னோடு இருக்கிற தோழர்கள் செய்வார்கள்.
மருது பாண்டியர்களை வாழ்நாள் முழுவதும் ஞாபகப்படுத்துவார்கள், அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்படி வரலாற்றிலே யாசர் அரஃபாத்தை விட்டுவிட முடியாதோ, சேகுவேராவை தொடாமல் உலக புரட்சியை எழுத முடியாதோ, ஈழத் தமிழர்களின் வரலாற்றிலே பிரபாகரனை விட்டுவிட்டு எதையும் சொல்ல முடியாதோ, அதுபோல இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மருது பாண்டியர்களை விட்டுவிட்டு எதையும் எழுதிவிட முடியாது. மருது பாண்டியர்கள் என்கிற அந்த மகத்தான மன்னர்கள், அந்த மகத்தான மன்னருக்கு தளபதிகளாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அந்த மகத்தான மன்னருக்கு போர் வீரர்களாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அந்த மகத்தான மன்னருக்கு எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் உதவியாய் நின்றார்கள். எனவே இந்தியாவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தங்கள் ஆதர்ச புருஷர்களாக, தங்கள் வழிகாட்டிகளாக மருது பாண்டியர்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி அல்காத் பழனி பாபா மூக்கையா தேவரோடும் கொங்கு மண்டலத்திலே இருக்கிற கொங்கு வேளாள பெருமக்களோடும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களோடும் ஒரு நட்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே ஒரு புதிய மாறுதலை கொண்டு வந்தாரோ, அதுபோல அல்காத் பழனி பாபாவை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வேலையை உங்களாலே செய்ய முடியுமா என்று சிலர் வினவலாம். யாரும் இந்த வேலையை செய்யாததாலே தந்தை பெரியார் சொல்லுவார், சுயமரியாதைக்கான போராட்டத்தை நடத்துகிறீர்களே, எவ்வளவு காலத்துக்கு இதை நடத்துவீர்கள் என்று கேட்டபோது, என் உயிருள்ள காலம் வரை இதை நடத்துவேன். ஏன் நீங்கள் மட்டுமே நடத்துகிறீர்கள் என்று அடுத்த கேள்வி வருகிற போது, யாரும் இந்த வேலையை செய்யவில்லை, எனவே நான் செய்கிறேன் என்று பெரியார் சொன்னார். அதுபோல இந்த வேலையை தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் யாரும் செய்யாததாலே நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். வேறு யாராவது இந்த வேலையை செய்ய வந்தால் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் என்று அடுத்த வேலைக்கு நான் போய்விடுவேன். இன்னைக்கு ஈழ பிரச்சனையை, ஈழ தமிழர்களை கடற்கரை ஓரம் முழுவதும் இருக்கிற மாவட்டங்களிலே கொண்டு போய் அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு. மகத்தான தலைவர் பிரபாகரன் தொடங்கி அதனுடைய அடித்தட்டு உறுப்பினர்கள் வரை அவர்களை கிராமம் கிராமமாக கொண்டு போன அந்த பெருமை எனக்கு உண்டு. அந்த வேலையை வேறு சிலர் செய்ய வந்த போது நான் விட்டு அடுத்த வேலைக்கு போய்விட்டேன். தமிழ்நாட்டிலே 1985 புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்து அரசியல் சட்டத்தை கொளுத்துவதற்கு காரணமாக இருந்தவன் நான். 86 தான் திமுக அதை கையிலே எடுத்தது. ஓராண்டு காலம் அந்த போராட்டத்தை தன்னந்தனியனாக நான் நடத்தினேன். அதற்கு பின்னாலே திமுக அந்த போராட்டத்தை கையிலே எடுத்தது. நான் விட்டு அடுத்த வேலைக்கு போய்விட்டேன்.
அதுபோல மருதுபாண்டியர்களை நிலைநிறுத்துகிற வேலையை வேறு யாராவது செய்ய முன்வருவார்களே ஆனால் இதை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு நான் போய்விடுவேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே சங் பரிவார அமைப்புகளாலே, ஆதிக்க வெறியர்களாலே, சமூக கொடுமையாளர்களாலே இன்னமும் இந்த சமூகம் நலிந்து போய் கிடக்கிறது. எனவே என்னை போன்றவர்கள் இந்த வேலையை முன்னெடுக்கிறோம். தேவைப்பட்டால் வேறு யாராவது வந்தால் இதை கொடுத்து விட்டு அடுத்த வேலைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்று சொல்வதைப் போல இந்த வேலையை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கு எங்கள் அன்பு தலைவர் திருமா அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை வேறு யாராவது செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் செய்கிற வேலையை வேறு யாராவது செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக செய்ய முடியாது. எனவே எங்களை போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஆதரித்தே தீர வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். எனவே ஏதோ கனியமுதன் அவர்களை வைத்துக் கொண்டு நான் சொல்லவில்லை. நான் கனியமுதனோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லாத இடத்திலேயும் நமக்கான தலைவர் திருமாவளவன் தான் என்று சொல்லி வருகிறேன். அதிலே உறுதியாக இருக்கிறேன். அவர் தேர்தல் களத்திலே என்ன நிலைப்பாடை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை அரசியல் படுத்துகிற மகத்தான முயற்சியை விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து நாங்களும் என்றைக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அன்பு சகோதரர் கனியமுதன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் அன்பு தோழர்களே, இன்றைக்கு ஆளுகிற அரசு, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த சமூகங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை யார் செய்திருக்க வேண்டும்? திமுக செய்திருக்க வேண்டும் அல்லது அதிமுக செய்திருக்க வேண்டும். இரண்டு பேரும் அந்த வேலையை செய்யாததாலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்ஐஆர் படமெடுத்து நிற்கிறது, பிஜேபி படமெடுத்து நிற்கிறது. பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அவர் பஞ்சாங்கம் பார்த்தாராம். பஞ்சாங்கத்தில் எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று போட்டிருந்ததாம். நானும் இன்றைக்கு காலையிலே பஞ்சாங்கம் படித்தேன். அதுல எதிர்கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று போட்டிருந்தது உண்மைதான். இவருடைய கேள்வி மாநிலத்திலேயா மத்தியிலேயா என்பதுதான். பஞ்சாங்கம் உண்மையாக இருக்குமே ஆனால் மத்தியிலே தான் முதலிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்படி மத்தியிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு பஞ்சாங்கம் பற்றி நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டிலே பேசலாம். மத்தியிலே ஆட்சி மாற்றம் நடந்து விட்டதென்றால் நயினார் நாகேந்திரன் பேச மாட்டார். ஏனென்றால் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வந்து விட்டதென்றால் தமிழ்நாட்டில் பிஜேபியே இருக்காது. அரசியல் லாபத்திற்காக அந்த கட்சிக்கு ஓடி வந்தவர்கள் எல்லாம் பின்னங்கால் பிடரியிலே படுகிறது போல ஓடி ஒளிந்து போய் விடுவார். எனவே பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸோ அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கிற மகத்தான பணியை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மாவீரர்கள், மகத்தான மன்னர்கள் மருதிருவருக்கு ஒரு விழாவை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ நீங்கள் மட்டுமல்ல, வருண பகவானும் பூமாரி இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் நான் பேசுகிற நேரத்திலே கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறார்.
எனவே வருண பகவானோடு இயற்கைக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் மழையை பற்றி கவலைப்பட்டு இன்னொரு நாளிலே இந்த நிகழ்ச்சியை வைத்திருப்போம். காவல்துறை அனுமதி கொடுக்காததால சண்டை போட வேண்டும் என்று எங்கள் உள்ளுக்குள்ளே உறங்கி கிடக்கிற பழனி பாபாக்களும் மருது பாண்டியர்களும் எழுந்து வந்து கொட்டும் மழையானாலும் பரவாயில்லை, சகதியானாலும் பரவாயில்லை, நாங்கள் மருது பாண்டியர் விழாவை நடத்தியே தீர்வோம் என்கிற உறுதியை எங்களுக்குள்ளே கொண்டு வந்த காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதெல்லாம் எங்கேயுமே நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை. நம்முடைய கனியமுதன் அந்த கூட்டணியிலே இருக்கிறார். எனக்கு பின்னாலே இருக்கிற PLR அவரும் திமுக கூட்டணியிலே இருக்கிறார். எங்களை எல்லாம் உங்களை விட எடப்பாடியே பரவாயில்லை என்று சொல்ல வைத்து விடாதீர்கள். நான் திமுகவுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், ஆட்சியாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்வதை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காவல்துறை அதிகாரிகளும் கேட்பதில்லை. நீங்கள் சொல்வதை இங்கே இருக்கிற எந்த அரசு அதிகாரிகளும் கேட்பதில்லை. எங்க ஊர்ல ஒரு மில்லு பிரச்சனை, நமனசமுத்திரம் பஞ்சாலை. அந்த பஞ்சாலையை யார் வாங்கி இருக்கிறார்கள் என்றால் மக்கள் சொத்து. உங்க ஊர் படிக்காசும் எங்க ஊர் மணல் மாபியாவும் சேர்ந்து அந்த பஞ்சாலை இடத்தை 350 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த ஏழை தொழிலாளர்களின் சொத்தை திருட்டுத்தனமாக பெயர் மாற்றி இருக்கிறார்கள். அந்த திருட்டுத்தனத்திற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள். இது இங்கே மட்டுமல்ல, அம்மாபட்டினத்திலே அப்பாவி மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. ஆலங்குடியிலே அப்பாவி மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு தெரியுமா இல்லையா? அரசாங்கத்தை பற்றி அதிகாரிகள் கவலைப்படுவதில்லை. இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, கீழாநிலை கோட்டைக்கு பக்கத்தில். அந்த ஊர்காரங்களை கூட இன்னைக்கு வர சொன்ன வரல. அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மேலாநிலை கோட்டை, மேலாநிலை புதுநிலைப்பட்டி அந்த ஊர் பேர். எனக்கு தெரிந்து இந்த பகுதியிலேயே சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கோயிலுக்குள்ளே செல்லலாம் என்றால் அந்த கோயில் தான் நான் உதாரணத்துக்கு காமிப்பேன். அவ்வளவு சிறந்த கோயில். அந்த கோயிலை HRC என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலையத்துறை கைப்பற்றி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக உள்ளே செல்ல அனுமதி மறுக்கிறது. பக்கத்தில் தான் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், மந்திரிகள் இருக்கிறார்கள். யாரும் அதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. எனவே நான் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க விரும்புகிற, சாதி மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்க விரும்புகிற எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். எங்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா பிஜேபிக்கு அனுமதி உண்டு. எங்களுக்கு அனுமதி இல்லை, RSS அனுமதி உண்டு. எங்களுக்கு அனுமதி இல்லை, அதிமுகவுக்கு அனுமதி உண்டு. இந்த அரசு எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை இந்த அதிகாரிகளை பற்றி இந்த அரசாங்கத்திலே இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மகத்தான மன்னர்கள், சமூக நீதி காத்த மன்னர்கள்,
ஜனநாயகத்திற்காக போராடிய மன்னர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்கள். நான் நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் முதலிலே நாடு கடத்தப்பட்டவர்கள் மருது பாண்டியர்களுடைய வாரிசுகள் தான். சுதந்திர இந்தியாவில் வேற யாரையும் நாடு கடத்தல. அப்படிப்பட்ட மகத்தான மன்னர்களுக்கு கொட்டும் மலையிலேயும் இந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்த, முன்னின்று நடத்திய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சிவகங்கை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மகத்தான நன்றியை, வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.